ஹலோ வணக்கம். இப்போ நான் சொல்லப் போகிற கருத்து என்னன்னா, கடவுள் ஒரு மனிதனை பிறக்கிறதுக்கு கரெக்டாக 10ஆம் மாதம் தான் பிறப்பான் அப்படிங்க எழுதி வச்ச கடவுள். அது எது இத்தனை மாதம் இத்தனை வருஷத்துல தான் அவன் இறந்து போவான் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை, யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க 100 வயசுல சாவாம்னு. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. எப்போ எப்படி சாவாங்கன்னே தெரியாது. பிறப்பு 10ஆம் மாதம்னு எழுதி வச்ச கடவுள் இறப்பை ஏன்னா எழுதி வைக்கலைன்னா, பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷம். நல்ல விஷயத்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க. அதே இது கெட்ட விஷயம்னா யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதே இது இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு மனுஷருக்கும் நீ இத்தனை வருஷத்தில் செத்து போயிடுவ அப்படின்னு ஒரு கணக்கை எழுதி வச்சாங்க அப்படின்னா, யாருமே சம்பாத்தியம் உண்டாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பணம் வேணும், நகை வேணும், பொருள் வேணும், நான் இவ்வளோ உண்டாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. இது எனக்கு இத்தனை குழந்தை வேணும், இந்த குழந்தை தான் வேணும், எனக்கு வாரிசு வேணும், அது வேணும், இது வேணும், எந்த ஒரு ஆசையுமே மனுஷன் பட மாட்டான். நம்மளே இத்தனை வயசுல சாவ போகிறோம், எதுக்கு நமக்கு இத்தனை ஆசை, இத்தனை ஆடம்பரம் அப்படின்னு வெறுத்துருவான். இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அதை மறைச்சி வச்சிருக்காரு. அடுத்து எப்பப்போ இடையில வருங்கிறத பூரா கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக வச்சு காட்டுவார். அதை அந்த சோகத்தை மனுஷருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் மனுஷன் கடவுளை நம்பி நம்பி வேகமாக போகிறான். இதுதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான கருத்து. நன்றி.